வணக்கம் நண்பர்களே. இலங்கையில் நேற்றைய தினம் அல்லது நேற்றைய முன்தினம் ஜனாதிபதி தலைமையிலான ஒரு குழுவினர் ஜனாதிபதி மாளிகையில் சந்தித்து மூத்த அதிகாரிகள் சகிதம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கணும். அது என்ன தீர்மானம் என்று சொன்னால், குற்றவாளிகளாக காணப்பட்டு போதைப்பொருள் வியாபாரிகள் அல்லது போதைப்பொருள் பரிவர்த்தனை செய்கிறார்கள், மற்றது பாதாள உலக குழுவினர், இவர்கள் குற்றவாளிகளாக காணப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளாக இருந்தால் அவர்களை மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கான ஒரு சட்டமூலத்தை உருவாக்குறதுக்கு ஜனாதிபதி தலைமையில் நேற்றைய முன்தினம் ஒரு குழு ஒன்று கூடியிருக்குது. அது பற்றிய ஒரு செய்தி ஒன்று. அடுத்த செய்தியாக ரீச்சா பாஸ்கரனை பற்றிய ஒரு சர்ச்சை ஒன்று உங்களுக்கு தெரியும். இப்போ சில நாட்களாக ஒரு உணவு திருவிழா நடந்து அதில் நிறைய பிரச்சனைகள் உருவாகி அது பற்றின வாத பிரதிவாதங்கள் இன்றைக்கு ரெண்டு பக்கத்திலேயும் இருந்து, மக்கள் பக்கத்திலேயும் இருந்தும் சரி, பாஸ்கரன் தரப்பில் இருந்தும் சரி, தங்கள் தரப்பு நியாயங்களை எடுத்து வச்சு கொண்டிருக்கணும். அந்த இரண்டு செய்தியையும் இன்றைய செய்தியாக பார்க்கலாம். கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள், ஒரு லைக் பண்ணி தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 2026 கூத்தாடிவட்டை நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். நேற்றைய தினம் அல்லது நேற்றைய முன்தினம் சரியாக ஞாபகம் இல்லை, இது ஒரு செய்தியில் பார்த்த செய்தியை தான் நான் இன்றைக்கு இதை கொண்டு வந்து வைக்கிறேன். ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி தலைமையில் மூத்த அதிகாரிகளை அழைத்து ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அந்த கலந்துரையாடலுடைய சாராம்சம் என்னென்றால், இந்த நாட்டில் மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கான ஒரு அதிகாரத்தை அல்லது ஒரு சட்டமூலத்தை நிறைவேற்ற வேணும் என்று சொல்லி அந்த விருப்பத்தை தான் ஜனாதிபதி அதிகாரிகள் மத்தியில் கதைச்சு கொண்டிருக்கிறார். இங்கே இந்த அரசாங்கம் இன்றைக்கு NPP அரசாங்கம் 2/3 பெரும்பான்மை எம்பிக்களை கொண்டு ஒரு நிறைவேற்று அதிகாரத்தை செய்யக்கூடிய மாதிரி தான் 159 ஆசனங்களை கொண்ட ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் எடுத்தேன் கவிட்டேன் என்று சொல்லி ஜனாதிபதி தன்னிச்சையாக மரண தண்டனை நிறைவேற்ற சட்ட மூலத்தை தானாக நிறைவேற்றுவராக இருந்தால் இது ஒரு சர்வாதிகாரத்தனமாக இது நடந்துவிட்டது என்று சொல்லி ஒரு கருத்து வருமென்றதுக்காக இன்றைக்கு என்ன செய்கிறார் என்றால், அதிகாரிகளை, மூத்த அதிகாரிகளை, இராணுவத்தில் உள்ளவர்கள், போலீஸில் உள்ளவர்கள், மற்றது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, இன்னும் நிறைய பேர் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றி கதைச்சு கொண்டிருக்கணும். அவர்களுடைய நோக்கம் என்ன மாதிரி என்று சொன்னால், இன்றைக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு நிறைய கைதிகள் சிறைச்சாலையை நிரம்பி இருந்து கொண்டிருக்கணும். அவர்கள் சிறைச்சாலைகளை சாகும் வரைக்கும் இருந்து சாகிறதை விட மரண தண்டனையை ஒரு நீதிமன்றம் தீர்ப்பாக வழங்கிவிட்டது. அவர்களுக்கு மரண தண்டனையை கொடுத்து விடுவோம், மரண தண்டனையை தீர்ப்பாக வழங்கினதை வச்சுக்கொண்டு அப்படியே தொடர்ந்திருக்காமலுக்கு அதை நிறைவேற்றி விடுவோம் என்றதுதான் இன்றைக்கு ஜனாதிபதியினுடைய ஒரு ஆலோசனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி இன்றைக்கு நேற்று முந்தினால் எல்லாம் கலந்து பேசியிருக்கணும். விரைவில் மரண தண்டனையை நிறைவேற்ற சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று நம்பலாம். ஏனென்றால் ஒரு விடயத்தை தொடங்கும் பொழுது, ஜனாதிபதி தொடங்கும் பொழுது அந்த விடயத்தை முடிக்கிற ஒரு மாதிரியான ஒரு விஷயத்தை மனதில் கொண்டு தான் தொடங்குவார். என்றால் 2/3 பெரும்பான்மையை வச்சு கொண்டு ஜனாதிபதி தன்னுடைய நிறைவேற்று அதிகாரத்தை பாவித்து இப்படி செய்துட்டார் என்று சொல்லாமலுக்கு ஒரு கலந்துரையாடல் மூலம் ஒரு முடிவுக்கு வந்த நாங்கள் இந்த சிறைச்சாலையை நிறைச்சி கொண்டிருக்கிற மரண தண்டனை கைதிகளை அவர்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றி குறைச்சி விடுற பட்சத்தில் இந்த நாட்டில் உள்ள குற்றவாளிகளுக்கும் ஒரு பயம் பெறும், குற்றவாளிகளும் குறைவாக இருப்பார்கள், இனிமேலும் குற்றச்செயல்கள் இவ்வளவு மோசமாக நடக்காது, செத்து போய் விடுவோம் என்ற நோக்கத்தோடு இன்னும் குற்றங்கள் குறையும். இப்படியே விட்டால் குற்றவாளிகள் மனதில் இன்னும் ஒன்று இருக்கும். இந்த அரசாங்கம் ஒரு 5 வருடம் தான் இருக்க போகுது, அதுக்கு பிறகு இன்னொரு அரசாங்கம் தங்களுக்கு சாதகமாக வந்தால் அன்றைக்கு வரப்போகிற அரசாங்கத்திட்டே ஒரு கருணை மனுவை தாக்கல் செய்து சில போல வெளியில் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ஆனபடியால் இந்த மரண தண்டனையை நிறைவேற்றாமலுக்கு வச்சிருக்கிறது நல்ல என்று சொல்லி குற்றவாளிகள் நினைச்சு கொண்டிருப்பினோம். அதை கருத்தில் கொண்டு இன்றைக்கு ஜனாதிபதி நினைக்கிறார் என்ன மாதிரி என்று சொன்னால், மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டவர்களை மரண தண்டனையை நிறைவேற்றி முடித்து விட வேணும். அதுக்கான சட்டமூலத்தை உருவாக்குறதுக்கு இந்த அதிகாரிகளுடைய ஒப்புதலை பெறுவதற்கான கூட்டம் நடந்திருக்குது. நிச்சயமாக இன்னும் ஒரு வருடத்துக்கு இடையில் இந்த மரண தண்டனையை நிறைவேற்ற சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று தான் நம்பக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு செய்தி. அடுத்த செய்தியாக, இப்போ வெள்ளி சனி கிழமை நடந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும். ரீச்சாவில் அங்கே ஒரு உணவு திருவிழாவை வச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக இல்லாததால் எல்லாம் குளறுபடியில் முடிஞ்சு போச்சு. இது என்னென்னா, இது அனுபவம் காணாதது ஒன்று இருக்குது. அதே நேரத்தில்
நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரீச்சா பாஸ்கரன் அவர் எல்லா இடத்துலையும் நிற்பார். ஒரு கருவா தோட்டத்தை செய்து கருவாவை எடுக்கிறதா இருக்கட்டும் அங்கே நிற்பார். ஒரு அன்னாசி தோட்டத்திலேருந்து அறுவடை செய்கிறதில் நிற்பார். இன்னும் ஒரு இடத்துல போனால் ஒரு சோழன் பத்தியை பற்றிய விடயத்தை விளங்கப்படுத்துறதில் நிற்பார். மற்றது ஒரு கொத்துரொட்டி போடுற இடத்துல போய் கிச்சனுக்கு நின்று கொண்டு கொத்துரொட்டி போடுவார். இப்படி எல்லாத்தையும் அவர் செய்து கொண்டிருப்பார். அதை படம் பிடிச்சும் காட்டப்படும். இந்த எல்லாத்தையும் செய்கிறது தவறுன்னு சொல்ல இல்லை, அது செய்கிறதாலே அங்குள்ள வேலை செய்கிறவர்களை ஊக்கமளிக்கிற மாதிரியும் எங்களுடைய முதலாளியும் எங்களோட சேர்ந்து இணைந்து வேலை செய்கிறார் என்ற மாதிரியும் இருக்கும். மற்றது பாஸ்கரனுக்கு தெரிகிற சில தொழில்நுட்பங்களை அவர்களும் கற்றுக்கொள்கிற மாதிரியும் இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் தான் தலை நுழைக்கிறதால சில பேர் நினைக்கணும் என்னென்றால் பாஸ்கரன் நினைக்கிறத தான் இங்கே நடத்த வேணும் என்ற மாதிரி தான் அந்த ரீச்சாவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நிபுணத்துவம் வாய்ந்த துறை சார்ந்தவர்கள் இல்லையோ என்ற மாதிரி இருக்குது. சாதாரணமான ஒருவரை கிச்சனுடைய பொறுப்பாக விடுறது, அந்த கிச்சனுக்கு பொறுப்பாக விடுறதாக இருந்தால் அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் பெற்ற ஒருவரை கொண்டு வந்து தலைமை பொறுப்பில் நிறுத்தினால்தான் அது சீராக அமையும். அதே போல் தோட்ட தொழில்கள் செய்கிறதுக்கும் தோட்டத்தை பற்றி கற்றுக்கொண்டவர்கள் படித்தவர்கள் தோட்டத்தை பற்றி விவசாயத்தை படித்தவர்கள் அவர்களை கொண்டு செய்வித்தால் தான் அதுவும் ஒரு நிறைவில் முடியும். இதே போல் நிறைய நிகழ்வுகளை பார்க்கல பாஸ்கரனுடைய விருப்பம்தான் அங்கே நிறைவேறுற மாதிரி இருக்கிறபடியால் தான் இப்படியான ஒரு குளறுபடி வந்ததோ இந்த உணவு திருவிழாவில் வந்ததோன்னு சொல்லி ஒரு அஞ்சக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் எல்லா இடத்துலையும் தலைவர்ற மாதிரி தான் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நாடும் அப்படித்தான் ஆண்டான் அடிமை மனநிலையில் இருந்து எங்களுடைய தலைவர் அல்லது எங்களுடைய முதலாளி அவர் சொல்கிறது தான் சரியாக இருக்கும், இல்லை அதை சொல்கிறத கேட்டால் தான் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இப்படி நடந்ததாலேயோ இன்னும் தெரியல இங்கே இப்படி சில தவறுகள் நடந்து போச்சு. ரீச்சாவினுடைய அதிகர் பாஸ்கரன் சொல்கிறதுலேயும் கணக்க நியாயங்கள் இருக்குது. அவர் சொல்கிறாருன்னா சமைச்சு கொண்டு இருக்கல ரொட்டியை போட்டு கொண்டு இருக்கும் பொழுது ரொட்டி வேகாமல் இருக்கவே வெளியில் நின்றவர்கள் போய் அந்த தட்டுக்களை கையை வச்சு தாங்களாக பிரட்டி போட்டு எடுத்து கொண்டு போனது நடந்திருக்குது. மற்றது பூரி சுட்டு கொண்டு இருக்க பூரி சுடுறதுக்கு முதல் கையை வச்சு அப்படி செய்திருக்கணும் என்ற மாதிரியும் இருந்திருக்குது. எங்களுடைய மக்களுடைய மனநிலையும் மக்களுடைய இதுவும் அப்படித்தான். ஏனென்றால் கொஞ்சம் தாங்கள் வசதியாக இருக்கணும்னு சொன்னால் இதுக்கையும் கையை வைக்கலாம் எதுக்குள்ளேயும் போகலாம் என்று சொல்லித்தான் இந்த மக்களுடைய நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருந்தால் குளறுபடிகள் குற்றங்கள் குளப்படிகள் எல்லாம் பெறத்தான் செய்யும். இங்கே பார்த்தால் நாங்கள் பார்த்தால் ஐரோப்பாவில் தான் கூடுதலான காலத்தை கழிச்சு போட்டு போயிருக்கிறார் பாஸ்கரன். அவருக்கு கொஞ்சம் விளங்கி இருக்கணும். இங்கே வந்து ஒரு மாட்டை அல்லது குதிரையை கொண்டு போய் ஒரு மேய்ச்சலுக்கு போடுறதா இருந்தால் ஒரு 10 ஏக்கர் நிலப்பரவளவில் புல் இருக்குன்றால் ஒரு அரை ஏக்கர் அளவிலே ஒரு பெட்டி ஒன்று தயாரித்து போட்டு ஒரே ஒரு வாழைநார் மாதிரி ஒன்றை சுற்றி கட்டு வேணும். அதுக்கு அங்காலே அந்த குதிரையோ அந்த மாடோ போய் அத்துமறி போய் புல் தின்னாது. அதுக்கு என்ன மாதிரி அதை ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொன்னால் முதலாவது தரமாக அந்த மெல்லிய நூல் போன்ற ஒரு வயரில் கொஞ்சம் மின்சாரத்தை பாய்ச்சி போட்டு அதுக்குள்ளே குட்டியாக இருக்கும் பொழுது அல்லது சிறிய மிருகங்களாக இருக்கும் பொழுது அதுக்குள்ளே கொண்டு போய் விட்டோடனே அவர்கள் போய் அப்படியே மூக்கை நீட்டி தட்டுப்பட்டோடனே ஏதோ சிறுண்டு அடித்தோடனே பின்வாங்கிடணும். இதே போல் அதுகள் பழகி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எல்லா நேரத்திலையும் அங்கே மின்சாரத்தை பாய்ச்சுறது இல்லை, ஒரு சாதாரணமான ஒரு நாடா உண்டை கட்டி போட்டு அதுக்குள்ளே விட்டால் அந்த மாடுகள் அங்கே அத்துமுறாமலுக்கு அதுக்கே நிற்கும். தலை நீட்டி அங்கால உள்ள புல்லை கூடி தின்னாது. அப்படி தான் இங்கே பழக்கப்பட்டிருக்கிறது. மக்களும் அப்படி, ஆடு மாடும் அப்படி. அங்கே எங்கட நாட்டிலே அதெல்லாம் பார்க்கவே முடியாது. என்னத்தை நீங்கள் ஒன்று சொன்னீர்கள் என்றால் அதற்கு எதிர்கருத்து எடுத்து வைப்பினும் விதண்டவாதமாக இருக்கும். நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தேன் 2 ஆட்டோக்காரர் பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கின்ற ரோட்டில் தூசண வார்த்தைகளும் மற்றது நானும் நீயோ என்ற மாதிரி தான் பேசிக்கொண்டிருக்கணும். இதுக்குள்ளே ஒரு நியாயம் ஒன்று இருக்கும் தானே, அந்த நியாயத்தை நோக்கி ஒருவரும் போகிற மாதிரி இல்லை. இல்லாட்டி போலீஸ் வந்தால் கூட போலீஸோட தற்கப்படுறாக்களாகத்தான் இருந்து கொண்டு இருக்கணும். அதே போல் இன்றைக்கு ரீச்சா பாஸ்கரன் சில சிசிடிவி ஃபுட்டேஜுகளை எடுத்து காட்டுறார். இப்படியெல்லாம் நடந்திருக்குது, இதுகளை நான் என்ன செய்கிறது, இவ்வளவு அவர் ரீஃபண்ட் கொடுக்குறது கூட ஒத்துக்கொண்டிருக்கிறார். அந்த பணங்களை திருப்பி கொடுக்குறது ஒத்துக்கொண்டிருக்கிறார். இன்னும் சில பேரை உள்ளுக்கு திருப்பி அந்த உணவு திருவிழாவில் பங்கு பெற்றுறதுக்கு அனுமதி கொடுக்குறதுக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார். இதை விட வேறு என்ன செய்யலாம்? அவ்வளவு செய்கிறதுக்கு காரணம் என்னென்றால் இந்த 1000 கோடி ரூபாவை முதலீடு செய்து இந்த ரீச்சா பண்ணியை தொடங்கிவிட்டன், இந்த சுற்றுலாத்தலத்தை தொடங்கிவிட்டன். இப்படியே கையை விட்டால் இது அப்படியே இல்லாமல் போய்விடும். மக்கள் இல்லையென்றா அந்த பண்ணையை வச்சு என்ன செய்கிறது? ஆனவடியால் தன்னுடைய தரப்பில் சில நியாயத்தை ஒத்துக்கொண்டு அல்லது நியாயத்தை ஒத்துக்கொள்ளக்கூடியதாக கருத்தை வெளியில் விட்டு சரி வேறுங்கோ எங்களில் தான் பிழை, நீங்கள் திரும்பி காசை பெற்றுக்கொண்டு ஊராக்கள் போங்கோ, திரும்பி உணவு திருவிழாவில் பங்கு பெற்றுறாக்கள் பங்கு பெற்றுங்கோன்னு சொல்லி ஒப்புதலும் கொடுத்துருக்கிறார்.
இதுக்கு பிறகும் ஃபேஸ்புக்கு போராளிகள் ஒரு பக்கம், இந்த யூடியூப் போராளிகள் ஒரு பக்கம், ரெண்டு பக்கமும் பாஸ்கரனுக்கு சார்பாக ஒரு பக்கமும் பாஸ்கரனுக்கு எதிராக ஒரு பக்கமும் இருந்து போராட்டம் செய்து கொண்டு இருக்கணும். இது நாளைக்கு இன்னும் கொண்டு வந்து இது இந்த பிரச்சனை மறைஞ்சு போகுது. இதுக்குள்ளே ஒரு நியாயம் ஒன்று இருந்திருக்கும். அதே நேரத்தில் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பிழைச்சதால் தான் இவ்வளவு நெருக்கடியும் வந்தது. பாஸ்கரன் தரப்பில் தான் குற்றம் என்றதை தான் எங்களை போலவே ஆக்கள் சொல்லக்கூடியதாக இருக்குது. ஏனென்றால் அதுக்குள்ளே குறிப்பிட்ட ஒரு தொகை சனத்தை தான் உள்வாங்கக்கூடியதாக இருந்திருக்குது. அவ்வளோ பேருக்கு தான் அங்கே உள்ள ஸ்டாஃபுகள், வேலை செய்கிறவர்கள், அங்கே சமைக்கிறவர்கள், மற்ற வேறு அனுகூலங்கள் எல்லாம் அதிகமாக இல்லை. 2000 பேர் 3000 பேர் வந்து உள்ளிட்டு ஒரே நேரத்தில் உள்ளுடையக்குள்ள இங்கே ஒரு 10 பேருக்கு ஒருவராவது ஊழியர்கள் இருக்க வேணும். அந்தளவு தொகையில் இருக்க இல்லை. இவர்கள் இவையினுடைய ஊழியர்கள் கூடி சொல்லியிருப்பினும், அன்னை அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நாங்கள் கவனித்து கொள்வோம், எங்களால் முடியாத விஷயமோ என்று சொல்லியிருப்பினும், பாஸ்கரன் சொல்லியிருப்பார், உங்களோட தம்பி நீங்கள்லாம் செய்வியல் தானே, எனக்கு தெரியும் தானே என்று சொல்லியிருப்பார். அவர் நினைப்பார் என்னென்றால், கூடின மக்கள் விரட்டுக்கு இவங்க சமாளிக்கிறதுக்கு நல்ல வருமானத்தை பெறட்டுக்கு நாங்கள் இந்த தொழிலை நடத்தி முடிப்போம் என்ற மாதிரி தான் அவரும் சொல்லியிருப்பார். ஆனால் வந்து உள்ளிட்ட பிறகு தான் தெரிஞ்சிருக்குது, ஒரு ரொட்டி சுட்டு பிரட்டி எடுக்கிறதுக்கு அப்படியும் 3 நிமிஷம் செல்லும், ஒரு பூரி பொரிகிறதுக்கு 2-3 நிமிஷங்கள் எடுக்கும், ஒரு வடை சுடுறோண்டால் அவ்வளோ நேரம் செல்லும், இவ்வளோ பேரையும் கவனிக்கிறதுக்கு என்றால் என்ன மாதிரியான நிலைப்பாடு வேணும், இதுகள் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் தெரியும். இதால் தான் இது குழப்பமடைஞ்சு இப்படி ஒரு தோல்வியில் முடிஞ்சது. இதை வடிவாய் அரைஞ்சு போட்டும் அதை நியாயப்படுத்துறதுக்கு சில சிசிடிவி ஃபுட்டேஜுகளை எடுத்து மக்கள் மத்தியில் நடந்த தவறுகளை காட்டி கொண்டிருக்கிறார் பாஸ்கரன். அது அப்படி முடியாதுன்னா, ஏனென்றால் இங்கே மக்களுடைய மனநிலை இப்படியான மனநிலையே உள்ள மக்கள்லாம் இங்கே இருக்கணும், இப்படி நடக்கும் என்று தெரிஞ்சிருக்கணும் இவருக்கு. அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்களை உள்வாங்கியிருக்கணும், வெளியில் எல்லோரையும் உள்வாங்கி போட்டு ஓஹோன்னு சொல்லி திருவிழா கொண்டாட்டம் போல் எங்கள்கிட்ட ரீச்சாவில் இன்றைய பாருங்க எத்தனையோ லட்சம் மக்கள், எத்தனையோ 1000 மக்கள் வந்து உணவு திருவிழா திறம்பட நடத்தி போட்டு போனவர்கள் என்று சொல்லி நாளைக்கு ஒரு செய்தியாக விடலாம் என்று நினைச்சு கொண்டு செய்தால் அவ்வளோத்தையும் சமாளிக்கிறதுக்கு இங்கே உள்ள ஆக்கள் வேணும், இங்கே உள்ள நிர்வாகத்தில் உள்ள கட்டமைப்பு அப்படி இருந்திருக்கணும். இதுகளெல்லாம் பிழைச்சதால் வந்த வினை தான் இன்றைக்கு பாஸ்கரனுக்கு இப்படி வந்திருக்குது. ஆனாலும் அவர் அதை விடையலாது. 1000 கோடி செலவழித்து இப்படி ஒரு பெரிய ஒரு சுற்றுலா தலத்தை உருவாக்கியவர் அந்த தோல்வியை தன்னுடைய தோல்வியாக ஏற்றுக்கொண்டு, அதே நேரத்தில் முழு தோல்வியும் தன்னுடைய தோல்வி என்றால் அவர்தான் தோல்வியானவர், அவர்கள் தான் பிள்ளை என்று மக்கள் அப்படியே மாற்றஞ்ச மாதிரி முழு பழியை பாஸ்கரன் மீது போட்டு விடுவார். என்றபடியால் ஒரு வீதமான குற்றத்தை பொதுமக்கள் மீதும் அவருக்கு சாத்த வேண்டி இருக்குது. அதே நேரத்தில் முழு குற்றத்திலே முக்கால்வாசி குற்றம் பாஸ்கரன் தரப்பில் தான் இருக்கிறது என்றது தான் கூத்தாடிவட்ட என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் அதுக்கு கொள்ளக்கூடிய மக்களை தான் உள்வாங்கியிருக்கணும். கூடுதலான மக்களை உள்வாங்கினது சரியான பிள்ளை. ஒரு கோயில் திருவிழாண்டா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் கூட்டம் கூடிச்சேண்டா வெளி வீதி அப்படியே தெரு வரைக்கும் வந்துடும். ஏனென்றால் மக்கள் நிற்க முடியலன்னு பிறவி அங்கால போயிடுவேன். ஆனால் ரீஜாவில் அப்படி இல்லை, ஒரு எல்லை இருக்குது, ஒரு வேலி இருக்குது, அதுக்குள்ள உள்ளிட்டால் வெளியில் வர முடியாது, தண்ணி குடிக்கிறதுக்கான வசதிகள் சரியாக இல்லை என்று சொல்லினோம். மற்றது அங்கே உள்ள சாப்பாடுகளை பரிமாறுகிறவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் சரியாக இல்லைன்னு சொல்லினோம். அங்கே சமைச்சு கொண்டிருக்கிற வேண்டிய வேகம் காணான்னு சொல்லினோம். அதுக்கு கூட கேஸுகள் பிரச்சனையாக இருந்திருக்கும், இங்கே எலக்ட்ரிக் குக்கர் பிரச்சனையாக இருந்திருக்கும். இலங்கை போராட்டங்களில் தெரியும் தானே, ஒரு 3 நிமிடத்தில் இங்கே வெளிநாடுகளில் சுடக்கூடிய ரொட்டியினுடைய நேரத்தை அங்கே 5 நிமிஷம் செல்லும். அப்போ இப்படியெல்லாம் இருக்கிறபடியால் அதை வெளியில் காட்ட முடியாது. மக்கள் மீது குற்றத்தை சாட்டி போட்டு ரீச்சாகவே கொண்டு நடத்தணும்படியால் இன்றைக்கு பாஸ்கரன் இப்படி ஒரு கதையை சொல்லி கொண்டிருக்கிறார். வெளியில் இருந்து ஃபேஸ்புக் போராளிகளும் போராட்டம் செய்து கொண்டிருக்கணும். என்னவாக இருந்தாலும் இன்னும் ஒரு நிகழ்வொன்று தோன்றி இந்த ரீச்சாவினுடைய இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர மாதிரி விட்டுட்டு அடுத்த நிகழ்வை நோக்கி போகைக்குள்ள ரீச்சா இங்கே ரிலீஸ் ஆகி பிறகு ஒரு மாதிரி பழைய நிலையை அடையும் என்று நான் நினைக்கிறேன். அதுவரைக்கும் கதைச்சு கொண்டு தான் இருப்பினும் இந்த 2 செய்தியை முந்தைய செய்தியாக உங்களுக்கு தந்து கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம். கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி ஒரு லைக் பண்ணி தொடருங்கள். என்னுடைய செய்தி பற்றிய ஒரு மதிப்பீடு, ஒரு கருத்து உங்களுக்கு வரும். அந்த கருத்து பகுதியில் பதிவிட்டு விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.